ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 10 சிவிக்ஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்ப்போம். சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அரசியல் கட்சிகள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால். ஓகேங்களா? கட்சிகள் தான், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கள தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வை டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏன் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி கட்சிகள் வந்து தேவை. அப்புறம் வந்துட்டு மீனிங், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் எக்ஸாக்டாக என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் நெசசிட்டிஸ், அவங்க ஏன் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது ஹவு மெனி பார்ட்டிஸ் ஷுட் வி ஹாவ், அதாவது எத்தனை பார்ட்டிஸ் வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து மாரல் ஃபோர்ஸ் இன் பொலிட்டிக்ஸ், அதாவது இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? அதையும் பார்க்கலாம். அடுத்தது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்ஸாக, அது வந்துட்டு ஒரு அனாலிட்டிக்ஸ். அடுத்தது வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ் என்னென்ன, அடுத்தது ஸ்டேட் பார்ட்டிஸ் என்னென்ன, எது ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ்னால் என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன. அடுத்தது சேலஞ்சஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன சேலஞ்ச், என்னென்ன ஒரு இன்னல்கள் சிக்கல்கள்லாம் வந்துட்டு அது வந்து கடந்து வருது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அடுத்தது வந்து ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ஃபார்ம்டு, அதாவது பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்னா வந்துட்டு ஓவராலாக இந்த இதில் இருந்துட்டு, அதாவது இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல், அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ஃபெட்ரல் ஷேரிங். ஃபெட்ரலிசம்னா அப்படின்னா என்னென்னா, அதாவது பவர் வந்து டிவைட் பண்ணுறது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்க்கு வந்துட்டு பவர் டிவைட் பண்ணுறது தானே ஃபெட்ரல் கவர்மெண்ட். இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். பிபின்னு எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறேனோ அதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு எதாக இருந்தாலும் வந்து கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் வந்துட்டு இவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி நல்லா இருக்கணும்னா, ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வை டு வி நீட் பார்ட்டிஸ் அண்ட் ஹவு மெனி பார்ட்டிஸ் ஆர் குட் ஃபார் டெமோக்ரஸி, ஏன் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து எத்தனை பார்ட்டிஸ் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது நேஷ்னல் பார்ட்டிஸ் என்னென்ன, ரீஜனல் பார்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது, என்ன தப்பு நடக்குது, என்ன ஊழல்கள் நடக்குது, இதுதான் வந்துட்டு வாட்ஸ் ராங் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்த சாப்டர் முடியையில் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா வை டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏன் நம்மளுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு தேவை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு விசிபிள் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இப்போது நம்மளை சாதாரண ஒரு மக்கள், இப்போ வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புள், ஒரு ஆர்டினரி பீப்புள் இருக்காங்க. அந்த பீப்புள்கிட்ட போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் பற்றி கேட்டாலோ, இல்லைனா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இல்லைனா கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பார்ட்டியை பற்றி கேட்டிங்கன்னா, இப்போ போய் தமிழ்நாடு அப்படின்னு வச்சோம்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பற்றி கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்துட்டு ஒரு டெமோக்ரஸியோட ஒரு விசிபிள் இன்ஸ்டிடியூஷன். அதாவது மக்களுக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கட்சிகள் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சாதாரண பீப்புள், நார்மல் பீப்புள், காமனர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா, காமன் பீப்புளுக்கு என்னென்னா டெமோக்ரஸியும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்று தான். அதாவது ஜனநாயகம்னா அரசியல் கட்சிகள் இது ரெண்டும் வந்துட்டு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? பீப்புள் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. நம்மளோட டெமோக்ராட்டிக் ஃபார்மில் வந்துட்டு என்ன மிஸ்டேக் நடந்தாலும், அவங்களுக்கு அதாவது மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க எப்போதுமே வந்துட்டு யாரை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, யாரை தான் வந்து குற்றம் சாட்டுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தான் வந்து குற்றம் சாட்டுவாங்க. ஓகேங்களா?
அடுத்தது வந்துட்டு மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது வந்துட்டு டெஃபினிஷன் ஓகேங்களா. இது வந்துட்டு 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் இருந்து அப்படியே எழுதிருக்கேன் ஓகேங்களா. பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் a group of people who come together to contest election and hold power in the government. அதாவது என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு மனுஷனால் ஃபார்ம் பண்ணப்படுறது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவனுக்கு கீழேயும் வந்துட்டு நிறைய பீப்புள், அதாவது நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு சேர்ந்து தான் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து சேர்ந்து தான் ஒரு பார்ட்டியை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் நிற்பாங்க. எலெக்ஷனில் நின்று அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மக்களெல்லாம் ரூல் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க யாருன்னா குரூப் ஆஃப் பீப்புள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு வின் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா. இவங்க தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்துட்டு அக்ரி பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா சில சட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் வருதுன்னா அதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்க்கு சில பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா விமன் எம்பவர்மெண்ட்காண்டி ஏதாவது பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணி இது எல்லாமே வந்துட்டு கலெக்டிவ் குட், அதாவது எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு நன்மையை கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு பீப்புளை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்துட்டு நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிரச்சாரம்லாம் வருவாங்கள்ல, வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்கள்ல, நாங்கள் வந்துட்டு இதை பண்ணுவோம், நாங்கள் வந்துட்டு இதை பண்ணுவோம், நாங்கள் வந்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணுவோம், இன்னொரு பார்ட்டிக்காரன் சொல்லுவோம் நாங்கள் வந்தால் இவ்வளோ பண்ணுவோம் அப்படி சொல்லி 2 பேர் சண்டை போட்டுட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி நிறையா வாக்குறுதிகள் வந்து கொடுப்பாங்கல்ல. அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண நினைப்பாங்களாம். என்னென்னா எங்களோட பார்ட்டிஸ் வந்துட்டு இவனோட பார்ட்டியை விட எங்கள் பார்ட்டி வந்துட்டு ரொம்ப நல்ல பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்துட்டு சொல்கிற மாதிரி என்னோடய பார்ட்டி வந்து டிஎம்கேவோட நல்ல பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு எலெக்ஷனில் வின் பண்ணாங்கன்னா இந்த பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதாவது இந்த பாலிசிஸ் எல்லாம், அதாவது இவங்க வந்துட்டு எலெக்ஷனில் அந்த கேன்வாஷிங் டயத்தில், அதாவது என்னென்னா இந்த பிரச்சாரம் டயத்தில் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு, எலெக்ஷனில் வின் பண்ணால் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையும் வந்துட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் என்னென்னா பார்ட்டிஸ் இன்வால்வ்ஸ் இன் பார்ட்டிஷன்ஷிப். பார்ட்டிசன் அப்படின்னா என்னென்னா அ பர்சன் ஹூ இஸ் ஸ்ட்ராங்லி கமிட்டட் டு அ பார்ட்டி குரூப் ஆர் அ ஃபேக்ஷன். அதாவது என்னென்னா இந்த தொண்டர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதாவது இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில் வந்து முழுசாக வந்துட்டு அந்த கட்சிக்காண்டியே வந்துட்டு அவங்கள வந்து அர்ப்பணித்து அந்த கட்சிக்காண்டி வேலை பார்க்குறவங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு சர்டைன் பீப்புள் என்னென்னா அந்த கட்சியை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு பார்ட்டிஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு அ பார்ட்டி இஸ் நோன் பை விச் பார்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், விச் பாலிசிஸ் இட் அப்ஹோல்ட்ஸ், சப்போர்ட்ஸ் அண்ட் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் இட் அப்ஹோல்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது என்னென்னா அந்த பார்ட்டி வந்துட்டு எது, அந்த பார்ட்டிக்குன்னா ஒரு அடையாளம் இருக்கும்ல, ஒரு கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கும்ல, அந்த கட்சியோட அடையாளம் என்னென்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா அது வந்து எந்தெந்த பாலிசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பார்ட்டி வந்து விமன் எம்பவர்மெண்ட்காண்டி போராடலாம், சில பார்ட்டிஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்காண்டி வந்து போராடலாம். இந்த மாதிரி வந்துட்டு சில பார்ட்டிஸ் வந்து ஒரு சில பாலிசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பார்ட்டி வந்து என்ன மாதிரி பாலிசிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது, அப்புறம் வந்துட்டு யாரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அது வந்து பூர்த்தி பண்ணுது, எந்த குரூப் ஆஃப் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அந்த பார்ட்டி வந்துட்டு பூர்த்தி பண்ணுது, அப்புறம் விச் பார்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எந்த ஏரியாவில் அது வந்துட்டு ஃபேமஸ் ஆகிருக்குது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பார்ட்டியோட ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீடர்ஸு, ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ் ஓகேங்களா. லீடர்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கட்சியோட தலைவர்கள் ஓகேங்களா. அடுத்தது ஆக்டிவ் மெம்பர்ஸ் அப்படின்னா இந்த தொண்டர்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி ஓகேங்களா. அதாவது அந்த பார்ட்டியில் என்ன நடந்தாலும் இவங்க போயிட்டு இன்வால்வ் ஆவாங்க, என்ன நடந்தாலும் போயிட்டு இன்வால்வ் ஆகி அந்த பார்ட்டியில் மேலே அங்கே பார்ட்டி மெயினில் வந்துட்டு என்ன நடக்குது எல்லாமே இவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா. ஃபாலோவர்ஸ்னால் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கே வந்து காலங்காலமாக வந்துட்டு ஓட்டு போட்டுட்ருப்பாங்கல்ல, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு ஃபாலோவர்ஸ். அதாவது என்னென்னா
என்ன நடந்தாலும் வேறு பார்ட்டிக்கு மாறி போகாமல் இப்போ நார்மல் பீப்புள்னால் நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நடக்கிற கவர்மெண்ட் பிடிக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு வேறு கவர்மெண்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா என்ன நடந்தாலும் அந்த ஒரு சர்டன் பார்ட்டிஸ் இப்போ டிஎம்கே ஓட் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே தான் ஓட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ஓட் பண்ணுறாங்கன்னா என்ன நடந்தாலும் ஏடிஎம்கே தான் ஓட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேங்களா. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட முக்கியமான வேலை யூஸ்வலாக எந்த ஒரு அதிகாரிகளாக இருந்தாலுமே எந்த ஒரு பெரிய ஆளுங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஹெட்ஸோட வேலை என்னென்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதாவது அந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸில் வந்து இருந்துட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் அவங்களோட பவரை வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் இருந்துட்டு எல்லா பவரையும் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மெயினான வேலை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன அதாவது ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா பார்ட்டிஸ் கண்டஸ்ட் எலெக்ஷன். அதாவது பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் நிற்பாங்க. ஓகேங்களா. இந்த எலெக்ஷன் அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வேணும்ல, அதாவது போட்டியாளர்கள் கேண்டிடேட்ஸ் வேணும்ல. கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பாக வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலலாம் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ஏல வந்துட்டு யார் கேண்டிடேட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியோட மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் இவங்க தான் வந்துட்டு என்னென்னா கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரியில். ஸோ இந்த சைடு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டியோட மெயின் லீடர் அந்த பார்ட்டியோட லீடர் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபி இருக்குன்னா பிஜேபியில் யார் லீடர் நரேந்திர மோடி அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ட்டியோட அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா. அடுத்தது பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா. பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு போடுவாங்க. அதாவது என்னென்னா இந்த மாதிரி நிறையா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பாலிசிஸ் போடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் அந்த பாலிசிஸ் வந்து சில டைம் என்ன ஆகும்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அது வந்து நல்ல விஷயமா இருந்ததுன்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது வந்து கெட்ட விஷயமா இருக்கலாம். இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சும்மா நார்மலாக மித்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அது வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்னென்னா ஒவ்வொரு மக்களுக்கும் இப்போ என்னை பற்றி என்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டிங்க, என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே உங்ககிட்ட வந்துட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து வேணும்னு சொல்லுவீங்க. ஸோ என்னென்னா ஈச் பீப்புள் அதாவது என்னென்னா வித்தியாசமான பீப்புள் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும், டிஃப்ரெண்ட் கருத்துகள் இருக்கும். ஸோ வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்துட்டு பாலிசிஸ் வந்து போட முடியாது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாமே வந்துட்டு ஒரு வாஸ்டான ஒரு ரீஜன். அது மட்டும் இல்லாமல் எத்னிக் குரூப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நிறையா பேர் இருக்காங்க. ரிலீஜியனும் சரி லாங்குவேஜும் சரி எல்லாமே வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் ரிலீஜியன்ஸ் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் குரூப்ஸ் இதுக்கெல்லாம் வெரைட்டியாக இருக்கிறதுனால டைரெக்டாக வந்துட்டு ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ டெமோக்ரஸியில் வந்துட்டு அதாவது நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து எந்த பாலிசி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி பாலிசிஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசிஸை வந்துட்டு யார் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க யார் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வரணும்னா டிஎம்கே தான் வந்துட்டு அந்த பாலிசிஸ் கொண்டு வர முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது ஹோல் இந்தியாவுக்கும் ஒரு அந்த பாலிசி கொண்டு வரணும்னா யார் பிஜேபி கவர்மெண்ட் தான் அந்த பாலிசிஸை வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகேங்களா. அப்புறம் என்னென்னா பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் கவர்மெண்ட். ஓகேங்களா. இது என்னென்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. பிக் பாலிசி டெசிஷன் அதாவது எந்த ஒரு டெசிஷன் பெரிய டெசிஷன் எதாக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணுதோ அந்த கவர்மெண்ட் தான் வந்துட்டு எடுக்குமா. அந்த கவர்மெண்ட் தான் எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் எடுக்கும். கவர்மெண்ட் ரூல் பண்ணுதுன்னா அதோட ஹெட் யார், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டியோட லீடர் தான் வந்துட்டு அதோட ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ சப்போஸ் எலெக்ஷனில் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பார்ட்டி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணுன்னா லீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி அதாவது மினிஸ்டர்ஸ்க்கு யார் வந்து
வந்துட்டு எந்தெந்த துறைகளுக்கு வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் இந்த பார்ட்டியோட ஹெட்ஸ் தான் வந்துட்டு, அதாவது இந்த பார்ட்டியோட லீடர்ஸ் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு ட்ரெயின் பண்ணி மினிஸ்டர் ஆக்கி, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வழியில் வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணணுமோ அந்தந்த மாதிரி வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு பார்ட்டிஸ் பிளே அ டெசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ். அதாவது லாஸ்லாம் மேக் பண்ணுறதுல பார்ட்டிஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஓகேங்களா. அதாவது சட்டங்கள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுனால, எந்த ஒரு லா ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும், என்ன ஒரு சட்டம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே அது வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து பாஸ் பண்ணணும். அதாவது சட்டசபையில் வந்துட்டு அது வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். பாஸ் பண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் பீப்புள் அதாவது அந்த சட்டசபையில் இருக்க எம்எல்ஏவோ எம்பியோ வந்துட்டு ஹாஃப் ஆஃப் தி எம்பியோ எம்எல்ஏவோ வந்துட்டு அந்த பாலிசிக்கு வந்து அந்த பாலிசியோ அந்த லாக்கோ வந்துட்டு ஓகே சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் அந்த பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா அந்த லெஜிஸ்லேச்சரில் யூஸ்வலாக லாஸ்லாம் யார் மேக் பண்ணுவா? ரூலிங் கவர்மெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க. ரூலிங் கவர்மெண்ட் மேக் பண்ணுறாங்கன்னா லெஜிஸ்லேச்சரில் மெஜாரிட்டியாக யார் இருப்பாங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட்டோட அந்த எம்பியோ எம்எல்ஏவோ தான் இருப்பாங்க. இப்போ பிஜேபி மேலே ரூல் பண்ணுதுன்னா லோக்சபாவில் வந்து யார் அதிகம் இருப்பாங்கன்னா பிஜேபி ஆளுங்க தான் அதிகமாக இருப்பாங்க எம்பியா. இப்போ கீழே லெஜிஸ்லேச்சரில் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சரில் பார்த்தோம்னா அதிகமாக யார் இருப்பாங்கன்னா டிஎம்கே மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரூலிங் பார்ட்டி என்ன முடிவை எடுத்தாலும் அங்கே இருக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் அதிகமான பேர் வந்து ரூலிங் பார்ட்டி சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இவங்க என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது தனியாக பர்சனல் ஒப்பீனியன் இருந்தாலுமே அதை வந்து அவங்க வெளிக்காட்டிக்காமல் ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லுதோ அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு வந்து தலையாட்டிட்டு ஆமாசாமி போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா பார்ட்டிஸ் பிளே அ டெசிசிவ் ரோல் இன் பார்ட்டிஸ் பிளே த ரோல் ஆஃப் அப்போசிஷன். சரிங்களா. அதாவது என்னென்னா ஒரு பார்ட்டி வந்துட்டு ரூல் பண்ணுது அப்படின்னா இன்னொரு பார்ட்டி வந்து அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா. ஒரு பார்ட்டி வந்து கட்சியில் வந்துட்டு அதாவது என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுதுன்னா இன்னொரு பார்ட்டி வந்துட்டு கண்டிப்பாக அப்போஸ் பண்ணும். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி அப்படின்ட்டு சொல்லுவோமா, அதுதான் வந்துட்டு அப்போசிஷன். அந்த அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுன்னா எப்போதுமே வந்துட்டு ரூலிங் பார்ட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் இது பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ரூலிங் பார்ட்டியை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வியூஸாக வந்து வைப்பாங்க. அதாவது இந்த மக்களுக்கு இந்த பாலிசினால என்ன இருக்குது, இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பாலிசிஸ்னால என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிசிஸில் வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க வந்து ஆராய்ஞ்சு இது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டை சொல்லி கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறது வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு எல்லா குரூப் ஆஃப் பீப்புளோட ஒப்பீனியனும் வந்துட்டு ரூலிங் பார்ட்டிக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த அப்போசிஷன் பார்ட்டியே வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்ட்டி ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன். என்னன்னா இப்போ பலதரப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு சில வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும்ல, அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ட்டி வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ரூலிங் பார்ட்டி வந்துட்டு என்னென்னா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த ப்ரெஷர் குரூப்ஸு அப்போசிஷன் பார்ட்டி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதை வந்துட்டு ஒரு பெரிய மூமெண்ட்டாவோ இல்லைனா ஏதோ ஒரு போராட்டமாகவோ இந்த மாதிரி வந்து பெருசாக கொண்டு வந்து பெருசாக கலவரம் மாதிரி வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. எதாக இருந்தாலும் அந்த இஷ்யூஸை வந்துட்டு வெளியில் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா பார்ட்டி எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்து ஆள் வச்சுருப்பாங்க. அந்த ஆள் வச்சுருக்கிறதுனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இந்த ஏரியாவில் வந்து இதனால இது நடக்குது, இதனால எங்களுக்கு இந்த ட்ராபேக் இருக்குது, இதனால எங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் அந்த கீழே வேலை பார்க்குறவங்க சொல்கிறதுனால இங்கே இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிக்கோ இல்லைனா ரூலிங் பார்ட்டிக்கோ மக்கள் மத்தியில் அந்த பாலிசிக்கோ மக்கள் மத்தியில் நம்ம கவர்மெண்ட் பற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து இது வந்து அப்போசிஷன் பார்ட்டி கையில் அந்த ஒரு இது போயிடுச்சுன்னா, அதாவது இந்த ஒரு இஷ்யூ போயிடுச்சுன்னா இவங்க வந்துட்டு ஒரு பெரிய கலவரம் மாதிரி மாற்றி இதை வந்து பெருசாக இஷ்யூ ஆக்கி அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா. அதாவது எப்படியாவது இந்த ரூலிங் பார்ட்டியை வந்து நம்ம வந்து கிளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்ட்டிஸ் ப்ரொவைட் பீப்புள் அக்சஸ் டு கவர்மெண்ட் மெஷினரி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா. இப்போ என்னன்னா
நார்மல் பீப்புளாக இருந்தாலும் அப்போ ஒரு காமனர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பீப்புளாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை தான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது ஆர்டினரி சிட்டிசனுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு லோக்கல் கவர்மெண்ட் லீடரை வந்துட்டு லோக்கல் பார்ட்டியை போய் பார்த்துடலாம். ஓகேங்களா, லோக்கல் பார்ட்டி லீடர்ஸை வந்துட்டு ஈஸியாக போய் பார்த்துடலாம். அதே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கலெக்டரையோ ஒரு தாசில்தாரையோ இந்த மாதிரி ஒரு ஹை அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்குறது, அதாவது ஒரு நார்மல் பீப்புள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்க்குறது கஷ்டம். ஆனால் வந்துட்டு லோக்கல் பார்ட்டி லீடர் அவங்களோட அந்த லோக்கல் பார்ட்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே கீழே பிரான்ச் இருக்கும்ல, அந்த பிரான்ச்சஸோட லீடர்ஸை வந்துட்டு இவங்க ஈஸியாக போய் பார்த்து இவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லலாம். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிஸ் பிளே த ரெஸ்பான்சிவ் ரோல் டு பீப்புள்ஸ் நீட்ஸ். அதாவது என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்துட்டு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சப்போஸ் இந்த பார்ட்டி வந்துட்டு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலை இந்த 5 இயர்ஸில், இந்த 5 இயர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அந்த பீரியடில் அந்த பார்ட்டி அந்த பர்டிகுலர் ரூலிங் பார்ட்டி வந்து மக்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் பண்ணலை அப்படின்னாலும், டெமோக்ரஸியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு மக்கள் வந்து இந்த பார்ட்டியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு பார்ட்டியை செலக்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோட மல்டி பார்ட்டி சிஸ்டமோட ஒரு பெனிஃபிட். இதே வந்து யூனிட்டரி சிஸ்டம், அதாவது ஒன் பார்ட்டி சிஸ்டமில் வந்துட்டு, அதாவது சைனா மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸில் வந்துட்டு, நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ டெமோக்ரஸியில் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் இந்த கவர்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு பார்ட்டியை வந்துட்டு கவர்மெண்ட்டாக வந்துட்டு மாற்றலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.